பேர் என்ன? ஜோதி மனிஷா. எந்த வகுப்பு படிக்கிற? 2ஆம் வகுப்பு. நீ அரும்பு மாணவியா மொட்டு மாணவியா? மொட்டு. மொட்டு. நான் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல வைப்போம். விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான சொல்லை எழுது. அவை நீந்தின. எவை நீந்தின? குளத்தில் மீன்கள் பார்த்தேன். குளத்தில் பார்த்தேன். அவை நீந்தின. சீனு நன்கு பாடுவான். அவன் என் நண்பன். மயில் எப்படி ஆடும்? ஆடும் வண்ண மயில். மான் மான் துள்ளி ஓடும். எப்படி எழுதணும் இதில்? துள்ளி ஓடும். துள்ளி ஓடும் மான். கட்டத்தில் உள்ள எழுத்துக்களில் உருவாகும் சொற்களை சொல்லு பார்ப்போம். புறா. புழு. இந்த இதில் நூல். நூறு. இரு சொற்களில் இருந்து உருவாகும் ஒரு சொல் எது? காடு. சிலை. காலை. கலை. கால். புலி. புல். வால். தொடர்களை படித்து விடை எழுது. பட்டம் வண்ண பட்டம். காற்றில் பறக்கும் பட்டம். காற்றில் பறப்பது எது? பட்டம். வானத்தில் பறப்பது. வானம் பறந்த வானம். வானம் பறந்த வானம். வானூர்தி பறக்கிற வானம். வானில் பறப்பது எது? வானூர்தி. வெரி குட். குறிப்பை படித்து விடையை வட்டமிடு. இதில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். குளம். ஆறு. எது சரியானது? சாறு. அடுத்து அளவில்லாத தண்ணீர் இருந்தாலும் அதை குடிக்க முடியாது. கிணறு. கடல். சரியானது எது? கடல். சொல்லை தொடரில் அமைத்தெழுது. புத்தகம். படித்தேன். தண்ணீர். நான் தண்ணீர் பிடித்தேன். வெரி குட். இரண்டு படங்களுக்கும் உரிய ஒரே சொல் எது? தண்ணீர் பிடித்தேன். படி. நூல். எது சரி? ரெண்டு படத்துக்கு பொருத்தமானது? படி. அடுத்தது ஆறு. நதி. இப்போ எது ரெண்டுக்கு பொருத்தமானது? ஆறு. ஏதேனும் இரண்டு தொடர்களை படித்து காட்டு. இதில் கிண்ணத்தில் தயிர் உள்ளது. அவன் நீச்சல் அடித்தான். வானில் பறக்கும் புறா. தொடர்களை சொல்ல கேட்டு எழுதுக. நீயா எழுதுனியா? எழுத்து சொல்லு பாப்பா. வாக்கியத்தை. குயில் கூவியது. முயல் துள்ளி ஓடும். துள்ளி ஓடும்னு எழுதியிருக்க. குதித்து ஓடும். அகிலன் நூலகம் சென்றான். வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி விட்டு எழுதணும். வெரி குட்.